தமிழ்நாடு மக்களுடைய கருத்து தான், தமிழ்நாடு மக்களுடைய எண்ணம் தான் இது தீர்க்கமான ஒன்றாக தெரிகிறது. ஏன்னா எங்கள் பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக, அரசியமைப்பு சட்ட ரீதியாகவும் எங்களை மாற்றாந்தாய மனப்பான்மையோடு பார்க்குற மோடி அரசாங்கம் இப்போது நிதித்துறையிலும் பாரபட்சம் பார்த்து ஏறத்தாழ எங்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாயை எங்கள் கடனை எங்கள் தலையில் ஏற்றி வேறு வழி இல்லாமல் சில வரிகளை நாங்கள் போடுவதற்கு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அப்படி அழுத்தம் கொடுத்தா நாங்கள் வரி போடுவோம். உடனே மக்கள் மன்றத்தில் பாருங்கள், திமுக ஆட்சி வரி போடுதுன்னு சொல்கிறதுக்கு ஏதுவாக எங்களை கடங்கார மாக்குவதற்கும் எங்கள் மீது இத்தனை ஆயிரம் கோடிகளை கடனை திணிப்பதற்கும் மோடி அரசே காரணம் என நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். நன்றி. திரு ஆவடிக்குமார் நிறைவு. அதாவது இன்றைக்கு மத்திய அரசு, எல்லா மத்திய அரசும் தான், அது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போதும் சரி, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்த போதும் சரி, ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த போதும் சரி, இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை எப்பவுமே தந்ததில்லை. அது எல்லா ஆட்சியிலும் அதுதான் தொடர்ந்து இருக்கு. இன்றும் தொடருது. இன்னைக்கும் தொடர்ந்து, நாளைக்கும் தொடரும். நாளைக்கும் தொடரும். இதுல மாற்று, அவங்க தேசிய அரசியல், அவங்க அரசியல் தான் பார்ப்பாங்க. எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டை காப்பாற்றுன்றதை நாங்கள் நம்பலை, அதிமுக ஏற்கலை. அதை நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே சொல்லியிருக்கோம். அதனால அது வேற. நாம அவங்க கிட்ட அணுகிறதுனால நம்ம மாநிலத்துக்கு தேவையானதை நம்ம கொண்டு வரணும், அது கொண்டு வருவோம்னு நாங்கள் சொல்றோமே தவிர மத்திய அரசு செஞ்சிடும்ன்ற நாங்கள் சொல்லலை. அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம எல்லா மாநிலங்களும் அவங்க ஒரே பார்வையில் தான் பார்ப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை நம்ம தான் பார்க்கணும். அது ரெண்டாவது, இவ்வளவு நாள் அடைந்த வளர்ச்சி, சகோதரர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னது போல, இவ்வளவு நாள் அடைந்த வளர்ச்சி, தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி என்பது 5 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் பெற்ற வளர்ச்சின்றது அவரே ஒத்துக்கிட்டாரு. அதுதான் அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கு. இது இப்போ என்ன பிரச்சனைன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசு வழக்கமாக செய்கிற நிதி ஒதுக்கீடு குறைபாடு இன்றைக்கும் தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிக்குதுன்றதை கூட நான் ஏற்றுக்கிறேன். இப்போ இதை எப்படி சரி கட்டுறோன்னா, சகோதரர் ராஜீவ்காந்தி சொன்னது போல் நாங்கள் வரியை உயர்த்தி கடனை வாங்கி இதை சரி கட்டுறோன்னு சொல்கிறாரு. இதுதான் எங்களுக்கு வேறுபாடு. நீங்கள் நம்முடைய வருவாயை அதிகப்படுத்தி மத்திய அரசை நீங்கள் எதிர்க்கிறது வேற, அதுக்காக கடனை வாங்கி மக்கள் தலையில் வரியை சுமத்தி அதை எதிர்கொள்கிறோன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கலை. அதுதான் இது ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு சரியான அணுகுமுறையோ தமிழ்நாட்டுக்கு பலன் தருகின்ற நடைமுறையோ இல்லைன்னு சொல்கிறோம். அதனால இதை எதிர்க்கிறோம். வசதிக்கு மாத்துறாரு. சொல்லுங்க ராஜீவ்காந்தி. அண்ணன் ஆவடிக்குமார் வசதிக்கு மாற்றுறாரு. அவர் சொன்ன திராவிட இயக்கங்கள் ஆட்சி தான் வேணுங்கிறத நாங்கள் மிக உறுதியாக இருக்கோம். திராவிடங்கிற சித்தாந்தத்தை போய் பாஜகட்ட நீங்கள் அடகு வச்சிட்டிங்கன்னா தான் எங்களுக்கு வருத்தப்படுறமே ஒழிய, மற்றபடி உங்களுக்கு மாற்று கருத்துலாம் எங்களுக்கு இல்லை. உங்கள் கொள்கையை நீங்கள் விற்றுட்டீங்க, கொள்கையை விற்று தான் கோவம் வாங்க வேண்டிய சில நிலைமைக்கு உள்ளாயிட்டீங்க எல்லோரும். நாங்கள் சொல்வது, வரி போடுவதற்கு நீங்கள் எங்கள் மீது அழுத்தத்தை கொடுக்குறீங்க. ஆனால் ஜெயராம் சார் சொன்னார்ல, வரி போடாமல் நிற்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. வரி போடாமல் இவ்வளவு சமூக திட்டங்களை செஞ்சு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக நாங்கள் இருக்கோம்னா அதற்கு இந்த நிர்வாகத்திறமை மிக்க எங்களுடைய முதலமைச்சருடைய செயல்பாடு தான், இந்த நிர்வாக திறமை தான் எங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.